ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா HTML பற்றி பார்க்க போகிறோம். இது ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நம்ம ஒன்ஸ் HTML பற்றி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா CSS, JavaScript, அப்புறம் PHP இந்த மாதிரி ஒரு வீடியோஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது HTML பற்றி. ஸோ HTMLனால் என்ன ஆக்சுவலாக? HTMLனால் என்னென்னா அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா hypertext markup language. ஸோ hypertext markup language என்னென்னா, ஸோ நம்ம இருக்கிற கண்டென்ட் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஹைப்பராக காட்டுறது தான் வந்து அதெல்லாமே வெப்சைட்டில் நம்ம பார்க்க முடியுது ஆக்சுவலாக. இதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து பேர் பார்த்தீங்கன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ. இவர் தான் ஃபஸ்ட்டு 1990 வந்து இதை வந்து HTML கண்டென்ட்டை உலகத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ டிம் பெர்னர்ஸ்-லீ வந்து அது என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இப்போ டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படிலாம் காட்டலாம், அது வெவ்வேறு விதமாக எப்படி காட்டலாம் அப்படின்றத அவர் வந்து அந்த வெப்பேஜ் மூலிமா டெவலப் பண்ணி உலகத்துக்கு அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லெவலாக மாறி இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து புதிய டைமென்ஷனுக்கு மாறி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது எல்லாமே வந்து வேர்ல்டு வைட் வெப் அந்த இதில் தான் வந்து அடங்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த HTML இது வந்து கண்டென்ட் வந்து நம்ம எப்படி வேணால் போடலாமா அப்படின்னா கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா W3 கன்சார்டியம் அப்படின்வாங்க ஆக்சுவலாக. வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் சொல்லுவாங்க. வேர்ல்டு வைட் வெப். ஸோ இந்த குழுமம் தான் என்ன இந்த அசோசியேஷன் தான் என்ன பண்ணும், ஸோ ஒரு HTMLக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டில் HTML கண்டென்ட்டை கொடுக்கணும். ஸோ இதுக்கான சின்டாக்ஸு, அதுக்கான ஸ்டைல்ஸு, ஸோ எல்லாமே வந்து யாரை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் தான் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் HTML. ஃபஸ்ட்டு HTML டேக் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது HTML இதுதான் ஃபஸ்ட் டேக் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இந்த டேக் இல்லாமல் ஒரு வெப்பேஜை டெவலப் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ ஸ்டார்டிங் டேக் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஸ்டார்டிங் டேக்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் டேக் எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ஆங்குலர் ப்ராக்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் இது வந்து ரைட் ஆங்குலர் ப்ராக்கெட், இதை வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இதே க்ளோசிங் டேக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் ஆஸ் ஓப்பனிங் டேக் மாதிரி தான். என்னென்னா முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போட்டுருவாங்க ஆக்சுவலாக, ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ இதுதான் HTML டேக்ஸுடைய ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹெட் வரும் ஆக்சுவலாக. ஹெட் ஆரம்பித்து திரும்பவும் க்ளோசிங் டேக், ஹெட்டோடைய க்ளோசிங் டேக் ஆக்சுவலாக. ஸோ இது முடித்தோடனே நெக்ஸ்ட்டு பாடியில் தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது எல்லாமே வந்து பாடியில் இருக்க கண்டென்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ பாடியோட ஓப்பனிங் டேக், அப்புறம் பாடியோட க்ளோசிங் டேக். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை போடுவோம் ஆக்சுவலாக. H1 ஒரு ஹெட்டிங் மாதிரி போடுவோம். மை ஃபர்ஸ்ட் HTML டியூட்டோரியல். இதே மாதிரி தான், எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ ஓப்பனிங் டேக் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக க்ளோசிங் டேக்கும் இருக்கும் ஆக்சுவலாக. வெல்கம் டு HTML வேர்ல்ட். ஸோ நம்ம இந்த பேஜை ஒரு சேவ் பண்ணிடுவோம் ஒரு லொக்கேஷனில். welcome.html. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரன் பண்ணோன்னா இந்த லொக்கேஷனை ப்ரௌசரில் அப்படியே போட்டோம்னா
இந்த URL நம்ம ரன் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாடியில் கொடுத்த ஃபஸ்ட் டேக் வந்து h1 டேகு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. இதை வந்து நம்ம பேராகிராஃப்லேயும் கொடுக்கலாம். ஓப்பனிங் டேகு பேராகிராஃப், இது வந்து P வந்து பேராகிராஃப் டேக்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் டேக், இது வந்து க்ளோசிங் டேக் ஆக்சுவலாக. சேவ் பண்ணுறோம், அதே சேம் எஃபெக்ட் தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து கலர் கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ஆரஞ்ச். ஸோ இப்படி தான் வந்து HTML வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு விதவிதமாக காட்ட முடியுது வந்து இந்த HTML டேக்ஸ் மூலிமா நம்ம வந்து வெப் பேஜஸை டெவலப் பண்ண முடியும் ஆக்சுவலாக. இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஸோ மேலும் மேலும் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து இப்போ வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நான் வந்து வீடியோஸு HTML பற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ போக போக ஒன்ஸ் HTML பேரலாக வந்து CSS எங்கெங்கே வந்து நம்மளுக்கு CSS தேவைப்படுதோ, CSS அப்புறம் JavaScript. CSS வந்து அது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டைல்ஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம வந்து ஒரு 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 டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டைல் பண்ணி காட்டுறது ஆக்சுவலாக. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸு, டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு, டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து கொண்டு வர முடியுது. எதனாலனா இந்த CSS ஒன்றும் இல்லை, CSSனால் ஒன்றும் இல்லை, CSSனால் cascading style sheets. ஸோ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஸ்டைல்ஸை வந்து அப்படியே வந்து ஒரு கேஸ்கேடிங்னா என்ன சொல்லுவாங்க, அந்த அருவின்னு சொல்லுவாங்க, அந்த நீர் வந்து அப்படியே பாயிற மாதிரி. ஸோ அது மேலே ஒரு இதுவாக வந்து அப்படியே ஸ்டைல்ஸை வந்து ஒரு 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 எலமெண்ட்டுக்கு வந்து இது வந்து எலமெண்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது எல்லாமே எலமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. H1ன்றது ஒரு எலமெண்ட்டு, Pன்றது ஒரு எலமெண்ட்டு. ஸோ இந்த எலமெண்ட் எல்லாமே வந்து நம்ம விதவிதமாக ஸ்டைல்ஸை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி நான் பேரலாக வந்து HTMLக்கும் எங்கே வந்து CSS தேவைப்படுதோ அங்கேயே வந்து நான் CSS சொல்லி தருவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு JavaScript வந்து நம்ம JavaScripட்டும் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. நம்ம வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்ஷன் நடக்குதுனாலே வந்து அது வந்து JavaScript மூலிமா பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதையும் வந்து பேரலாகவும் சொல்லி தருவேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நம்ம இது ஃபஸ்ட்டு வீடியோவாக இது எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் ஒன்றுனா ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன் ஆக்சுவலாக. Thanks for watching the video. Please subscribe to my video. Thank you.